அடுத்ததாக வந்து மேட்ருக்கு வருவோம். இப்போ அமமுகவில் இருக்கார். அப்பா என்ன பண்ணுறாருன்னா, அப்பா அந்த அந்த காரைக்குடி முழுக்க லாபி, கேஸ்ட் லாபி, கட்ட பஞ்சாயத்து, அது மாதிரியான வேலைகள் எல்லாமே தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பாவுக்கு ஏதாவது தொழில் இருக்கா? எந்த தொழிலும் கிடையாது. ஆனால் சூர்யா ஹாஸ்பிட்டல்னு இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலை அப்படியே 2022 டென்டல் ஹாஸ்பிட்டலாக மாற்றி, டாக்டர் பிரபு டென்டல் ஹாஸ்பிட்டலாக மாற்றி இப்போ ரன் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. இதில் முக்கியமான ஒரு விஷயம், ஒரு மனுஷன் எப்போ ஸ்ட்ரெஸ் ஆவான்? ஒர்க் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், கடன் ப்ரெஷர் ஏதாவது வந்தால் ப்ரெஷர் ஆவான். அரசியல்வாதி எப்போ ஸ்ட்ரெஸ் ஆவான்? அரசியல்வாதி மக்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர் வருது, மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது, அது ஒரு அரசியல்வாதியாக தீர்க்க முடியலன்னா ப்ரெஷர் ஆகலாம். என்னை யாரும் திட்டாங்க, நான் வெளியே போமாட்டேன் அப்படின்னு யாராவது ஸ்ட்ரெஸ் ஆவாங்களா? நம்ம டிகே பிரபு ஆவார். யாராவது கெட்ட கமெண்ட்ஸ் யாராவது திட்டா கூட ஸ்ட்ரெஸ் ஆகி 2 நாள் ரீல்ஸ் போடாமல் இருப்பாராம். என்கிட்ட வாங்க கவுன்சிலிங்க்கு, நான் காட்டுற மாதிரியா ட்விட்டரோட கமெண்ட்ஸும் வீடியோவோட கமெண்ட்ஸ் என்ன இதுக்கெல்லாம ஸ்ட்ரெஸ் ஆகி வீட்டில் போய் 2 நாள் உட்காந்து அழுவேன். அது ஒரு மாதிரி இருக்குப்பா, கஷ்டமா இருக்குப்பா. நான் நல்லா தானே நடிக்கிறேன் ரீல்ஸில், நான் நல்லா தானே பேசுகிறேன், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இப்படி, என்ன ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு புலம்பா இருப்பாராம். அப்போ இப்படியெல்லாம் பண்ணுற ஒரு மனுஷனை இந்த மாதிரி இப்படி ஒரு வியாதி, இப்படி ஒரு பிரச்சனை அந்த மனுஷனுக்கு இருக்குது.